அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேல் இடையேயான போரா மாறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் தற்போது ஏற்பட்டிருக்கு. அப்படி போர் நடக்கக்கூடிய பட்சத்துல அந்த நாடுகளுக்கு ஆதரவா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா நாடுகள் ஆதரவு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மிகப்பெரிய உலக போராக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அமெரிக்கா தன்னோட ஆதரவை தற்போது இஸ்ரேலுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்து ரஷ்யா, சீனாவோட நிலைப்பாடு என்ன? இப்போது ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டைக்கு என்ன காரணம்? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு ஈரான் தற்போது தயாராகிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து இஸ்ரேலோட நட்பு நாடான அமெரிக்கா, பிரிட்டன் இந்த நாடுகளோடு இணைந்து செயல்படுவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கலாண்டே இது பற்றி செய்தியாளர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவோட அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின், அது போக பிரிட்டனோட அமைச்சர் ஜான் ஹூலே ஆகியோரோடு ஆலோசனை நடத்தியிருக்காராம். அது போக பாதுகாப்பு சூழ்நிலை குறித்து எந்த மாதிரி தற்போது நிலைமை இஸ்ரேல்ல இருக்கு அப்படிங்கறது பற்றி நாங்க விரிவா எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி வாயிலாக பேசி இருக்கிறதா ஒயிட் ஹவுஸ் அறிவிச்சிருக்காங்க. ஈரானோட அச்சுறுத்தல்களுக்கு எதிரா இஸ்ரேலோட பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா வழங்கும் அப்படின்னுட்டு அந்த நாட்டோட அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் கிட்ட உறுதி கொடுத்திருக்காராம். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால ரஷ்யா ஈரானுக்கு உதவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு. ஈரான் தற்போது ரஷ்யாவோட அட்வான்ஸ்டு முர்மான்ஸ் பிஎன் ஜாமிங் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை முக்கியமான இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலைநிறுத்தியிருக்காங்க. ஆயுதங்களோட ரஷ்யாவோட கார்கோ பிளான்ஸ் பாத்தீங்கன்னா ஈரான்ல தரங்கி இறங்கி இருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை இதுவரைக்கும் ரஷ்யா உறுதிப்படுத்தவே இல்லை. ஈரானோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனாவும் கூட சிறிய தூதரகம் மீது தாக்குதல் நடத்த போட்ட போதும் சரி, ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்ட போதும் இதற்கு தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இஸ்ரேலோடு ஈரான் போர்ல இறங்குச்சு அப்படின்னா சீனா நேரடியாக உதவுமா அப்படிங்கறது பற்றின எந்த ஒரு தகவலையும் இதுவரைக்கும் சீனா சொல்லல. சரி, ஈரான் இஸ்ரேல் மீது கண்டிப்பாக போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது பற்றியும் பார்த்துடலாம். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டையோட ஒரு பகுதியா தான் காசாவில் இருக்கக்கூடிய அல் அஹில் பாப் டெஸ்ட் அந்த மருத்துவமனையின் மீது ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினாங்க. விமான ரெய்டுல பல ராக்கெட்டுகளையும் ஏறினாங்க. இதுல அந்த மருத்துவமனை தாக்கப்பட்டது. அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 800 பேர் வரைக்கும் பலியாகி இருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இஸ்ரேலுக்கு எதிரா அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க. சன்னி ஷியா மோதல் காரணமா பிரிஞ்சிருந்த சவுதி, ஈரான் கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேல இந்த விவகாரத்துல ஒன்று சேர்ந்து கண்டிச்சிருக்காங்க. இஸ்ரேல் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதன்படிதான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்துறதுக்கும் முடிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட இந்த தாக்குதல் ரொம்ப தவறானது, மனித தன்மையே இல்லாதது. இஸ்ரேல உலக நாடுகள் ஆதரிக்கிறத முதல்ல நிறுத்த வேண்டும். அவங்க செய்வது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னுட்டு சவுதி அப்போது சொல்லியிருந்தாங்க. பரம எதிரிகளா இருந்த ஈரான், சவுதி அரேபியா இந்த 2 நாடுகளுமே தங்களோட உறவு புதுப்பிக்கிறதா சமீபத்துலதான் வேற அறிவிச்சிருந்தாங்க. சீனா மேற்கொண்ட பேச்சுவார்த்தை காரணமா 2 நாடுகளுமே கைகோர்த்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சமீபத்துலதான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான நிலையில அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 12 மணி நேரமா நடந்த மீட்பு பணியின் முடிவுல அவருடைய மரணம் உறுதி செய்யப்பட்டது. இதற்கு காரணமும் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அப்போது குற்றம் சாட்டினாங்க. அதோடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் இடையே ஒரு பயங்கரமான போரே மூண்டுதுன்னு சொல்லலாம். இத்தனை நாட்களா 2 நாடுகளுக்கும் இடையில புகைச்சல் இருந்த நிலையில இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான். சிரியாவில தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் எப்போது தாக்குதல் நடத்தினாங்களோ அப்போதே இஸ்ரேலுக்கு நாங்க பதிலடி கொடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஈரான் வெளியிட்டாங்க. அதனை தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது. ஆக பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்களும் இந்த 2 நாடுகளுக்கும் இடையேயான மோதலுக்கு காரணமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் ஈரானை பழி வாங்குறதுக்காக இஸ்ரேல் ஈரானோட அதிபரை கொன்றதா கூட பேசப்பட்டுகிட்டு இருந்தது. இது போக ஹமாஸோட தலைவர் இஸ்மாயில் ஹனியே சமீபத்துல கொல்லப்பட்டாரு. அதுவும் இஸ்ரேல் தான் கொண்டிருக்காங்க. இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்துல போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையா ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்காங்க.
சமீபத்துல ஹிஸ்புல்லாவோட மூத்த தளபதியும் பாத்தீங்கன்னா எப்படி இஸ்மாயில் ஹனியேவை கொன்றாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேல் அவரையும் கொன்றிருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பு அப்படிங்கறது ஈரானோட ஆதரவோட இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய இந்த அமைப்பு இஸ்ரேல் மீது போர் தொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணினாங்க. தெஹ்ரான்ல ஹமாஸோட அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதுக்கு இஸ்ரேலுக்கு வந்து நாங்க கடுமையான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லாவும் சபதம் எடுத்திருக்காங்க, ஈரானும் சபதம் எடுத்திருக்காங்க. ஆனா இது பற்றி இதுவரைக்கும் இஸ்ரேல் எந்த ஒரு கருத்தையுமே சொல்லல. இந்த நிலையில தான் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ வந்து ஈரான் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு வந்து பதிலடி கொடுக்கும், கண்டிப்பாக அந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு. இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க ஈரான். அரபு நாடுகள்ல இருந்த பல்வேறு ஆட்சிகள், மன்னர் ஆட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி எறியப்பட்டதை அரபு வசந்தம் அப்படின்னுட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சொல்வாங்க. மேற்கு உலகத்தோட அரசியலுக்கு இது ஆதரவா இருந்ததுனால அதை வந்து உலக நாடுகள் அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அரபு வசந்தம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல பல்வேறு போருக்கும் வந்து காரணமா அமைஞ்சது. இந்த நிலையில தான் ரியல் அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் காரணமா தற்போது இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒரு புள்ளியில இணைய தொடங்கி இருக்காங்க. இதனால 3ஆம் உலக போர் மூழக்கூடிய ஒரு அபாயமும் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன போரும் வந்து எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இவை எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு முழு போராகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகரிச்சிருக்கு. ஒரு முழுமையான உலக போரோட முதன்மையான ஆபத்து அப்படின்னு சொல்லி கேட்டா அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் இந்த 3 நாடுகளும் நேரடி மோதல்ல ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்துதான். அமெரிக்கா ரஷ்யா இந்த 2 நாடுகளும் நேரடியாக போர்ல ஈடுபட்டா கண்டிப்பா அது உலக போரா மாறும். ஆனா இப்போதைக்கு சீனா இதுல நேரடியா மூக்க வந்து நுழைக்கல. ஆனா அது கண்டிப்பா நடக்கக்கூடிய பட்சத்துல இந்த போர் கையை மீறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய 2 போர்ல ஈடுபடக்கூடிய நாடுகளும் சரி, நட்பு நாடுகளும் சரி, கண்டிப்பா நிறைய பாதிப்பை சந்திக்க போறாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை வந்து நடத்தினாங்க. ஆனா இந்த முறை நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. இதற்கிடையே தான் ஈரான் எந்த மாதிரியான தாக்குதலை நடத்துறதுக்கு முற்பட்டாலும் சரி, அதை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலோட தற்காப்பு படைகள் தற்போது தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை தற்போது சொல்லி இருக்கு. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.